நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். புதுச்சேரியில் குற்றங்கள் அதிகரிக்காமல் இருக்க புதுவையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989 அமலாக்கத்தை மறு ஆய்வு செய்ய மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழுவின் கூட்டம் புதுச்சேரி முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்களின் தலைமையிலும் உள்துறை அமைச்சர் அ. நமச்சிவாயம், சட்டப்பேரவை தலைவர் பே. ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திர பிரியங்கா, ஏ. கே. சாய், ஜே. சரவணகுமார், யு. லட்சுமிகாந்தன், தி. பாய்ந்தான், தலைமைச் செயலர் சரத் சௌகான், தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் ரவிவர்மன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறையின் செயலர் முத்தம்மா மற்றும் புதுவை அரசின் அனைத்து துறையின் செயலர்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ உறுப்பினர்களை கொண்ட மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழுவின் கூட்டம் இன்று புதுச்சேரியில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மத்திய அரசால் இந்தியா முழுவதும் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989 ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இத்திட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி வழங்கியும் மற்றும் அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்கவும் வழிவகை செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியின நலத்துறையினரின் மூலம் புதுவை காவல்துறையினரிடமிருந்து முதல் தகவல் அறிக்கை FIR மற்றும் குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் நகல் பெற்று நிதியுதவி வழங்கியும் அவர்களின் மறுவாழ்வை அமைத்திடவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது என துறை இயக்குனர் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் கூறுகையில், புதுச்சேரியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது மற்றும் PCR செல் காவல் நிலையத்தில் நிரந்தர ஆய்வாளர் நியமித்திட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக வினோத்குமார். நியூஸ் 21 செய்திகளுக்காக வினோத்குமார்.